10th standard maths common half-yearly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 3 question number 31. I am Jay Kumar. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms. பாருங்களேன், let the three consecutive terms in an APB A minus D A plus D. Okay students, இப்போ sum of the terms, so sum of three consecutive terms is equal to 27 கொடுத்துருக்காங்க பாருங்க, இருக்கா? அப்போ A minus D plus A plus A plus D மூணுமே ஆட் பண்ணனா 27. இந்த plus Dயும் இந்த minus Dயும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3A is equal to 27, A is equal to இந்த 3 எங்கிட்ட கொண்டு போனோன்னா டிவைட் ஆயிரும், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ A உடைய வேல்யூ வந்து 9. therefore A is equal to 9. ஓகேவா? ரைட், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ their product, so their product is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 288. அப்போ A minus D into A plus D is equal to 288. இப்போ A minus D A plus D A is equal to 288. எல்லாம் ஒன்று தான். இந்த A plus D பக்கத்தில் கொண்டு வந்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணனா A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர், ஏன்னா A plus B இன்ட்டு A மைனஸ் பியில் இருக்குது பார்த்தீங்களா? A மைனஸ் பி இன்ட்டு A plus பியில் இருக்குது. அப்போ A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் இன்ட்டு A is equal to 288. ஓகே, A உடைய வேல்யூ என்ன இருக்குது? ஸோ 9 ஸ்கொயர் minus D square into 9 is equal to 288. okay, அப்போ 81 minus D square, இந்த 9 எங்கிட்ட கொண்டு போனோன்னா டிவைட் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ how many times போகும் பாருங்க. ஸோ 9ல் 3 times போகும். ஓகே, 27 remaining 1 18. 18ல் 9 how many times போகும்? 2 times, ஸோ 32. அப்போ 81 minus D square is equal to 32. இந்த 32 இங்கிட்டு கொண்டு வாங்க, மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸ் D square இங்கிட்டு கொண்டு போங்க, ப்ளஸ் ஆயிரும். இதிலிருந்து இது நீங்கள் சப்ராக்ட் பண்ணோன்னா 49 கிடைக்கும் D square. therefore D is equal to plus or minus 7. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ பாருங்களேன், 3 terms கண்டுபிடிக்க போகிறேன். when A is equal to 9, D is equal to 7. The three terms are A minus D, A plus D. A உடைய வேல்யூ என்னது? 9 minus 7, 9 plus 7, அப்போ 2 9 16. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்களேன், when A is equal to 9, D is equal to minus 7. அப்போ the three terms are A minus D, A plus D. A 9 minus 7 9 okay, plus minus 7. அப்போ 9 plus 7 9 minus 7. So 16 9 2. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், the three
terms are 2, 9, 16 அல்லது 16, 9, 2. இதான் ஆன்சர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் ஆல் த பெஸ்ட்.